கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6, 8வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாக்கி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதாவது தாவீதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதாவது தன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் சத்துருக்குள் சிறை பிடித்துட்டு போயிடுறாங்க. அதாவது எல்லாத்தையும் ஒரு இழந்த சூழ்நிலை, தன் குடும்பத்தை, தன்னுடைய உடைமைகளை இழந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர் மிகவும் நெருக்கப்படுறாரு, பலனில்லாமல் போகப்பட்டு அழுறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, தேவ சமூகத்துல போய் தன்னை திடப்படுத்தி கொள்கிறார். எல்லாரும் அவரை குறிச்சு ஒவ்வொரு காரியம் சொல்றாங்க, அவர் கல்லெறியணும், கொன்றணும்னு சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். மற்றவங்களுடைய காரியங்களுக்கு அவர் செவி கொடுக்கல, அதை கண்டுக்கல. உடனே தேவனிடத்துல போய், தேவ சமூகத்துல போய் ஆலோசனை கேட்கார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார், அதை நீ பின்தொடர், பிடித்து கொள்வாய். இதே போல ஒரு தொழில் காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம். நீ எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையில, நஷ்டமான ஒரு சூழ்நிலையில, தோல்வி நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க தேவ சமூகத்துல போய் உங்களை தாழ்த்தி தேவனிடம் ஆலோசனை பெறுங்கள். உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.